Welcome to VL Academy. இந்த வீடியோல பேங்க் அக்கவுண்ட்ஸ் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 3 and 4 நம்ம பார்க்குறோம், which is in page number 12.99. ஸோ இதுதாங்க தேர்ட் கொஷின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா on 31st December 2011 எப்போவுமே பேங்க் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரையும் நாம தான் பேங்க் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடவே நீங்கள் ப்ராப்ளமை பார்க்கணும். ஓகே, யூ ஆர் த பேங்கர். அதனால நம்ம பேங்க்ல இருக்கிறோம், நம்ம மற்றவங்களுக்கு லோன் கொடுக்குறோம், அவங்க கிட்டேருந்து நம்ம அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்குறோம், அவங்க கிட்டேருந்து நமக்கு லோன் ஐ மீன் கொடுத்த லோன் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கல, இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கல, அதுக்கு பதிலாக இவ்வளோ தான் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் உங்களையே பேங்காக நினச்சிக்கிட்டு இந்த கொஷினை படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, so here on 31st December 2011, the loan ledger in the book of a bank showed a debit balance of 2 lakh, including 40,000 due from a merchant which is doubtful. So total loan balance எவ்வளோனா 2 லட்சம் ரூபாய் நம்ம லோனாக கொடுத்துருக்கோம், அந்த அமௌண்ட்டை வர வேண்டியது இருக்கு. ஓகே, அதுதான் வந்து 31st December 2011ல நமக்கு கிடைச்ச பேலன்ஸ். அந்த 2 lakh ருபீஸில் 40,000 ருபீஸ் ஒரு மர்ச்சன்ட்டோடது. ஓகே, அது இப்போ வருமா வராதான்னே தெரியாது as on 31st December 2011. இப்போ interest accrued on the loan up to 31st December 2011 was 10,000 rupees. So 2 lakh rupees லோனுக்கு 10,000 rupees interest amount நமக்கு வர வேண்டியது இருக்கு. ஓகே, இன்க்ளூடிங் இந்த 10,000ல வந்து 2,000 ருபீஸுங்கிறது அந்த 40,000க்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட். ஓகே, தட் வி ஹாவ் டு கீப் இன் மைண்ட். இப்போ வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் வந்து 10,000, இன் தட் 2,000 ருபீஸ் இஸ் டவுட்ஃபுல் டெட். அது அந்த 2,000 வருமா வராதான்னு நமக்கு தெரியாது. இப்போ என்னன்னா 31st January 2012ல that merchant has become insolvent. அவரோட பிஸ்னஸ் எல்லாமே டோட்டலாக லாஸ் ஆயிடுச்சு. அவரால் நமக்கு திரும்ப ஃபுல் அமௌண்ட், அதாவது இந்த 40,000 ப்ளஸ் 2,000 இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கு ஃபுல் அமௌண்ட்டாக தர முடியாது. அப்போ என்ன பண்ணாங்க, அஃபிஷியல் ரிசீவர் ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி, அது எப்போவுமே அஃபிஷியல் ரிசீவர் எப்போ வருவார் அப்படின்னா, என்னால் இந்த பிஸ்னஸை ஃபர்தராக ரன் பண்ண முடியல, நான் திவால் ஆயிட்டேன், அதனால் என்னோட அசட்ஸ் எல்லாம் நான் வந்து விற்று அந்த காசில் வந்து எல்லா கடனையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடைக்கிறேன். அப்போ அந்த இருக்கிற அசட், அந்த சொத்தெல்லாம் வந்து வேல்யூ பண்ணி அதை விற்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்சன் தேவை. தட் இஸ் கால் அஃபிஷியல் ரிசீவர். தட் பர்சன் ஹேஸ் பீன் அலாட்டட் பை தி கோர்ட். ஓகே, இப்போ இவர் தர முடியாது அப்படின்னா கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணணும் பேங்க்கு. ஸோ அப்படி அப்ளை பண்ணுறப்போ கோர்ட் வில் டிசைட். நீங்கள் போய் அவங்க கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு பாருங்கள், அதில் எவ்வளோ அமௌண்ட்டு திருப்பி தர முடியும்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனாக அனுப்புவாங்க. ஸோ அந்த பர்சன் தான் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களோட 40,000 ருபீஸில் வந்து என்டையர் 40,000ம் தர முடியாது. இன்ஸ்டெட் 1 ருபீக்கு வந்து 25 பைசே இல்லை 25% ஆஃப் 40,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு திருப்பி தர முடியும். அவ்வளோதான் அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டாவை வச்சு நாம் ஜேர்னல் என்ட்ரியும் லெஜரில் வந்து லோன் அக்கௌண்ட், இது வந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. நாட் மர்ச்சன்ட்ஸ் லோன் அக்கௌண்ட், பேங்க்கோட லோன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ பேங்க்கோட லோன் அக்கௌண்ட்டை நாம் இங்கே க்ரியேட் பண்ணணும் as a ledger, and இது ரிலேட்டடான ஜேர்னல் என்ட்ரிஸும் நாம் போடணும். ஸோ லெட்ஸ் see how to journalize it. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டட் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் 31st December 2011. ஸோ 31st December 2011ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா நமக்கு லோன் எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 8,000 ருபீஸ். 2,000 ருபீஸ் வந்து டவுட்ஃபுல் டெப்ட், அது வந்து அந்த மர்ச்சன்ட்டோடது. ஓகேவா, அது வருமா வராதான்னு தெரியாது. ஆஸ் ஆன் December 2011 12ல தான் அவர் தர முடியாதுங்கிறது டிசைட் ஆச்சு. ஸோ இங்கே வந்து இந்த 2,000 டவுட்ஃபுல் டெப்டாக நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ஸோ விச் இஸ் ரிசீவபிளை வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம். ஸோ வேர் இட் கோஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம்குள்ளே இந்த 10,000 ருபீஸ் போகும். ஸோ அதனால் அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ வந்து இந்த 40,000 ருபீஸ் இருக்கு இல்லையா, இந்த 40,000 ருபீஸ் லோனையுமே வந்து நாம் என்ன சொல்கிறது, டவுட்ஃபுல் ஆக்கிட்டோம். ஸோ அது டவுட்ஃபுல் அப்படிங்கிறதுனால அதுக்கான ப்ரொவிஷன் நம்ம க்ரியேட் பண்ணோம். இப்போ நான் உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கடன் தரேன், ஓகேவா. ஸோ அந்த 1,00,000 ரூபாய் எப்படியும் திரும்ப வந்துடும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் நான் வந்து ஃபர்தராக அந்த லாஸுக்கு ஈக்குவலைஸ்டாக எந்த ஒரு
ப்ரொவிஷன்ஸுமே எடுத்து வைக்கல. ப்ரொவிஷன்ங்கிறது என்னன்னா, பின்னாடி ஒரு லாஸ் வந்ததுன்னா, அதுக்கு இந்த அமௌண்ட்ட யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கல்யாணமே நடத்துறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம காசு எடுத்து வைக்கிறோம் இல்லையா? அ மண்டபத்துக்கு ஒரு காசு, சாப்பாட்டுக்கு ஒரு காசு, அண்ட் ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா பிரிச்சு வைப்போம். பியாண்ட் தட் நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கையில வச்சிருப்போம். சம்டைம்ஸ் விச் மே கோ பியாண்ட் அவர் கண்ட்ரோல். ஸோ அந்த மாதிரி தான் இங்க வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம கையில இருக்கும். அதுல வந்து என்னன்னா, எடுத்து இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்க்கு நாம எடுத்து வைக்கிறோம். இந்த 40,000 வருமா வராதான்னு தெரியாது. ஸோ அதனால எதுக்கும் இந்த 40,000 அமௌண்ட்ட எடுத்து வச்சிருப்போம். வரல அப்படின்னா, அத வந்து லாஸ்ல காமிச்சுட்டு நாம அத அந்த 40,000 ஈக்குவலைஸ் பண்ணி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறது தான் இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட். ஓகேவா? சின்ஸ் இட் இஸ் அ லாஸ், எப்பவுமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட பொறுத்தவரையும் லாஸ்ங்கிறது எங்க வரும்? கிரெடிட் சைட் வரும். லெட்ஜர்ல. ஓகே. ஸோ லாஸ்ங்கிறது கிரெடிட் சைட் வருது அப்படின்னா, இங்க ஜர்னல்ல வந்து டெபிட் சைட் வரும். ஸோ அது டெபிட்ல வரும். அதனால தான் இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். திஸ் 40,000 இஸ் அ லாஸ் ஃபார் அஸ். அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட். ப்ரொவிஷன்ங்கிறது நம்ம எடுத்து வச்ச அமௌண்ட். ஸோ தட் கோஸ் டு தி ப்ரொவிஷன். இந்த லாஸ் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஜர்னல் என்ட்ரி தான் இது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா, as on 31st January 2012 இப்போ மெர்ச்சன்ட் இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு 31st ஜான்வரியில. அப்போ நாம எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்றோம்? ஸோ நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய லோன் 40,000க்கு பதிலா we are receiving only 10,000 rupees. 25% ஆஃப் 40,000. இன்ட்ரெஸ்ட் வந்து 2,000 rupees நம்ம ரிசீவ் பண்ணோம். அதில் 25% is 500 rupees. So total loan we are receiving is 10,500 from that merchant. Okay. And next one is provision for doubtful debt to loan account. So இங்க provision எப்பவுமே வந்து if we are not receiving interest, அதுக்கான provisions நம்ம இது பண்ண மாட்டோம். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்பெண்டட் எல்லாமே வந்து லைக் இட் won't கம் as கம்ப்ளீட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது வந்து அடிஷ்னல் இன்கம் தான். இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து நமக்கு இன்கம் தான். ஓகே, நாட் த இன்வெஸ்ட்மெண்ட். நான் வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதை வந்து நான் 100 ருபீஸ்க்கே கொடுத்தேன் அப்படின்னா, ஐ டோன்ட் ஹேவ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகே. பட் அதே ஒரு பொருள் 100 ருபீஸை வந்து நான் 90 ருபீஸ்க்கு வைக்கிறேன் அப்படின்னா 10 ருபீஸ் லாஸ் ஃபார் மீ. ஓகேவா? அதனால தான் இங்க வந்து நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கான பேட் டெப்ட்ஸை வந்து நம்ம இங்க இது பண்ண மாட்டோம். ஓகே. ஒன்லி தி பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ அதனால இந்த பிரின்சிபல் அமௌண்ட் 30,000 நாம இங்க போட்டிருக்கோம். ஓகே. விச் ஹாஸ் பின் கன்சிடர்ட், ஐ மீன் took the amount from provisions. ஸோ இங்க வந்து this 30,000 is coming inside from provisions. ஓகேவா? இந்த 30,000 provision for doubtful debtக்கு போகுது. எங்க இருந்து போகுது அப்படின்னா லோன்ல இருந்து. ஓகே. அதனால லோனை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஜர்னல் என்ட்ரிஸை பேஸ் பண்ணி we need to prepare லெட்ஜர். ஸோ இந்த லெட்ஜர் வந்து லோன் அக்கௌண்ட். அகெயின் அண்ட் அகெயின் ஐம் சேயிங், இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். மர்ச்சன்ட்டோட லோன் கிடையாது. பேங்க்ல டோட்டலாக அவங்க எவ்வளோ லோன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இல்லை எவ்வளோ தே ஹேவ் ரிட்டன் ஆஃப் ஃப்ரம் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இங்கே வந்து என்னென்னா, டெபிட் ஆல் which come inside the business and credit all whatever we are receiving or which is coming inside the business, and debit all what are going out or still staying outside. பிஸ்னஸை விட்டு வெளியில இருக்கு இல்லைன்னா நமக்கு வராம இருக்கு அப்படிங்கிற அமௌண்ட் எல்லாம் டெபிட் சைட் வரும். பிஸ்னஸ்குள்ள வந்துருச்சு, இல்லை பிஸ்னஸ்குள்ள தான் இந்த அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து கிரெடிட் சைட் நம்ம காமிப்போம். ஸோ இங்கே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், இது வந்து இந்த 2 lakh ருபீஸுங்கிறது வந்து பிஸ்னஸ்க்கு வெளியில இருக்குது. ஏன்னா அவங்க பே பண்ணலை. ஓகே. கஸ்டமர் வந்து நமக்கு இந்த லோன் இன்னும் திருப்பி கொடுக்கல. அதனால ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம டெபிட் சைட் வச்சுருக்கோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு, டோட்டலாக நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் 10,000 ருபீஸ். அந்த 10,000 ருபீஸும் இன்னும் நம்ம கைக்கு வரல. அதனால இது ரெண்டையும் நாம டெபிட்ல வச்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து ஜர்னல் என்ட்ரியை பார்த்து அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம். அட் த ஸ்டேஜ் யூ ஆர் ஸ்டடிங் கார்ப்பரேட் அக்கௌண்டிங். நான் அவ்வளோ பேசிக்காக
சொல்ல வேண்டியது இல்லைன்னு நான் நம்புறேன். பிகாஸ் அங்க வந்து டெபிட்ல இருந்ததுன்னா இங்க கிரெடிட் சைட் போடுவோம். அங்க கிரெடிட் பண்ணியிருந்தோம்னா இங்க டெபிட் சைட் போடுவோம். தட் இஸ் தி பேசிக் ரூல் ஆஃப் ஜர்னல் அண்ட் லெட்ஜர். பட் நான் வந்து உங்களுக்கு இது ஈஸியா புரியிற மாரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ விட்டு வெளியில இருக்க உள்ள வர வேண்டிய அமௌண்ட்ட நாம டெபிட் சைட் காமிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கேஷ நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? அவுட் ஆஃப் 40,000 10,000 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். விச் ஹஸ் என்டர்ட் இன்டூ த பிஸ்னஸ். ஓகேவா? அதே மாரி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் மர்ச்சன்ட் அவுட் ஆஃப் 2,000 we have received 500 rupees. அடுத்தது ப்ரொவிஷன் ரிட்டர்ன் ஆஃப். நம்ம ப்ரொவிஷனா வந்து ஒரு 5, 6 லேக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த ப்ரொவிஷன்லேருந்து 30,000 எடுத்து மெர்ச்சன்ட்டோட லோன காம்பன்சேட் பண்றதுக்கு போட்டிருக்கோம். ஸோ ப்ரொவிஷன் விச் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் ஆர் அவுட் ஆஃப் தட் 6 லேக் திஸ் 30,000 ஹாஸ் பீன் டிடெக்டட் அப்படின்னா, அது வந்து இந்த லோனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அவர் குடுக்க வேண்டிய லோன நம்ம ப்ரொவிஷன்லேருந்து எடுத்து அவர் குடுத்துட்டாருங்கிற மாரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ திஸ் 30,000 ஹாஸ் என்டர்ட் இன்டூ லோன் அக்கவுண்ட். ஸோ இப்போ இது 2 சைடும் டோட்டல் பண்றப்ப வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் as 1,69,500 rupees. Okay, that is the credit balance of loan account. So grand total on both the sides is 2,10,000 rupees. So with this, third problem is over. அடுத்தது fourth problem. Fourth problem question பார்த்தீங்க அப்படின்னா, while closing the book of account of Canara Bank on 31/12/2017, you find in the loan ledger an unsecured balance of rupees 3 lakh against Boliram, whose financial position is doubtful. ஸோ இங்க வந்து 31 டிசம்பர் 2017 வந்து லோன் அக்கௌண்ட்ல அரௌண்ட் 3 லேக் வந்து டவுட்ஃபுல்லாக தெரியுது. பொலிராம் அப்படிங்கிற ஒரு மர்ச்சன்ட்டோட லோன் அமௌண்ட்டு. ஸோ அவர் நமக்கு 3 லேக் ருபீஸ் கொடுக்கணும். அண்ட் ஹிஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன் இஸ் டவுட்ஃபுல். அவரோட பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அவர் அந்த 3 லேக் தருவாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஓகே, ஃபார் தட் 3 லேக் he need to pay 24,000 as interest amount. ஓகே, கீப் இன் மைண்ட். இது 2 தான். இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவ் வுட் யூ டீல் வித் திஸ் இன்ட்ரெஸ்ட்? இதை நான் ஏன் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம இன்ட்ரெஸ்டோடது மட்டும் தான் இந்த ப்ராப்ளம்ல கன்சிடர் பண்ணணுமே தவிர, நாட் அபவுட் த 3 லேக்ஸ். அது நமக்குள்ள வருதா இல்லையாங்கிறது இல்ல. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் தான் நாம இங்க டீல் பண்ணணும். ஓகே. In 2018, the bank accepts 94 paise of the rupee on account of total debt up to 31/12/2017. ஸோ இப்போ என்னன்னா, இந்த 1st January 2018 வச்சுக்கோங்க. ஸோ அந்த இயர்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க 3 லேக் திருப்பி தர்ற மாதிரி தெரியல. உங்க ஃபினான்ஷியல் பொசிஷனும் சரியில்லை. அதனால நீங்க 1 ரூபிக்கு 1 ரூபி தர வேண்டாம். 1 ரூபிக்கு 94 பைசே கொடுத்தா போதும். எங்க லோனை நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹி ஆல்சோ ஹேவ் அக்செப்டட். ஸோ இப்போ இதில் நாம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, we need to prepare the relevant ledger account in the book of Canara Bank. Show the final effect of transaction in 2018. இப்போ இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் ஆல்சோ ரிலேட்டட் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆல்சோ. என்னென்ன how would you deal with the interest அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் we need to prepare. இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேட் டெப்ட் அக்கவுண்ட் டேட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட். இங்க வந்து என்னன்னா, இந்த 24,000 இன்ட்ரெஸ்ட் வந்து ஹாஸ் கன்சிடர்ட் as பேட் டெப்ட், பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட். ஸோ இந்த பேட் டெப்ட்டுக்கு நாம ப்ரொவிஷன் எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ இந்த 24,000 வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஓகே, டிசைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? திஸ் 24,000 வேர் இட் வில் பி, கஸ்டமர் கிட்ட இருந்து வராதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம ப்ரொவிஷன்ல இருந்து நம்ம எடுக்கணும். Okay, so that provision has been credited. So now this 24,000 is in bad debts. ஓகேவா, பேட் டெப்ஸுங்கிற பாக்ஸ்குள்ளே இருக்கு. ஸோ இந்த 24,000 எங்கே போகணும் அப்படின்னா, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட். இந்த 24,000 நாங்கள் அந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்டோட பாக்ஸுக்கு தெரியணும். ஸோ த இன்ஃபர்மேஷன் இஸ் கோயிங் தேர். அதனால அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். இல்லை இன்னொரு விதமாகவும் நாம இந்த ஜேர்னல் என்ட்ரி போடலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள். ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது 24,000 rupees. அதை நம்ம இன்னும் ரிசீவ் பண்ணலை, ஸ்டில் இட் இஸ் அவுட் சைட். அதனால அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ அது வந்து வரல அப்படிங்கிறதுனால நம்ம என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்? பேட் டெப்ஸாக டிசைட் பண்ணிட்டோம். Okay, this is a second way of journalizing this 24,000. ஸோ நம்ம இப்போ லெஜர் கிரியேட் பண்ணுறப்ப நம்ம இந்த செகண்ட் என்ட்ரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹியர் பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் அக்கௌண்ட்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இயர் 2018 என்னாச்சு, நம்ம 94 பைசே ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் அக்கவுண்ட் எவ்வளோ வந்திருக்கு நமக்கு கேஷு? 3,00,000 + 24,000 பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இது 2ம் சேர்த்து நம்ம 94 பைசே ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ₹1க்கு 94 பைசேனா 3,24,000க்கு இட் இஸ் 3,04,560 rupees. Okay. So the cash has entered inside and from whereனா லோன் அமௌண்ட்லேருந்து லோன் ரிசீவபிள்ல இருந்து நம்ம இவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லோன் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்து பேட் டெப்ஸாக போயிடுச்சு. லோன் ரிசீவபிள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் 3,04,560 we supposed to receive 19,440 பட் அது வந்து நம்ம பிஸ்னஸ்குள்ளே வரல. ஸ்டில் இட் இஸ் அவுட் சைட். ஸோ இங்கே உள்ள வந்து நம்ம அதை என்னவா காமிச்சிருக்கோம், பேட் டெப்ஸ்ன்னு காமிச்சிருக்கோம். அதனால இந்த பேட் டெப்ஸை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ தட் இஸ் டைரக்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள். ஸோ இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போ நம்ம லெஜர் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த லெஜரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட் காட்டுவோம். ஏன்னா நமக்கு பிஸ்னஸ்க்கு வெளியில் இந்த 3 lakh rupees இருக்குது. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இது வந்து பொலிராம்ஸ் லோன் இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் மட்டும்தான். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 24,000 விச் இஸ் ரிசீவபிள். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ நம்ம வராமல் இருக்குது, பை பேலன்ஸ் கேரி டவுன் 2,76,000. ஸோ இது வந்து பேட் டெப்ஸ் ஆனதுனால நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி the balance loan receivable amount is 2,76,000 அப்படின்னு நம்ம காமிச்சிருக்கோம். ஓகே. ஸோ the grand total on both the side is 3 lakh rupees. ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு ரிப்ளை as early as possible. Thank you once again.